மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா அண்ட் ஈஸி டேஸ்டியா எப்படி சிக்கன் சுக்கா பண்றதா பார்க்க போறோம். இது வந்துட்டு நீங்க சுக்காவாவும் எடுத்துக்கலாம், இல்ல கறி தொக்கு அந்த மாதிரியுமே எடுத்துக்கலாம். சாப்பாடோட சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வேற லெவலா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு குவிக்கா பார்த்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு 300 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுல நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். கூடவே சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள் போதும். கூடவே ஒரே ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள், மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டு மிளகாய் தூள்னால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே எலுமிச்சப்பழம் வந்துட்டு கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நம்ம சிக்கன் வாஷ் பண்ணிட்டு தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தோலோடவே வாங்கியிருக்கோம். தோலோடு வாங்குறப்போ நீங்கள் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி. நீங்கள் இதை வந்துட்டு கறி வாங்கின உடனே ஊற போட்டிங்க அப்படின்னா நீங்கள் செய்கிறதுக்குள்ளே நல்லா ஊறி அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ கறி வாங்கின உடனே நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பெரட்டியாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நான் இதை வந்து காலையிலே ஊற வச்சுட்டேன். மதியத்துக்கு தான் இதை செஞ்சேன். இப்போது ஒரு கடாயில் ஹீட் ஆனோடனே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் ஒரு கையளவு வெங்காயம் வந்துட்டு நான் கட் பண்ணி 2 சும்மா 1 பாதியமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வதங்கட்டும். இந்த சின்ன வெங்காயம் போட்டதுனாலேயே வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு இது சேர்த்துக்க பாருங்கள். இப்போ நல்லா அது வதங்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை அதெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சிக்கன் ஊற வைக்கிறப்பே நமக்கு சேர்த்துக்கிட்டோம். இதை வந்துட்டு சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸ்லோ பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கின அப்புறமா நம்ம வந்துட்டு தக்காளி, அதுக்கப்புறம் மற்ற மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேன், தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கேன். சும்மா லைட்டாக அந்த புளிப்பு தன்மைக்காக. நீங்கள் தக்காளி சேர்க்கலனா கூட இது வந்துட்டு அந்த கறி வறுவல் மாதிரி அருமையாக வரும். நீங்கள் வந்துட்டு வேணும் அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்குனதுனால லைட்டாக அடி பிடிக்கும்ல, அதுக்காக தான் நான் சும்மா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணுன்றதுக்காக. நல்லா அந்த தக்காளி வந்துட்டு காணாமல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஊற வச்ச சிக்கனை நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் சேர்க்குறப்பயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கலர்லாம் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு நீங்கள் குக்கரில் போடுறீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் போதும். 2 டம்ளர் டு 3 டம்ளர் போதும் 300 கிராம் சிக்கனுக்கு. நான் இதை வந்து கடாயிலே செய்கிறதுனால என்ன பண்ணேன்னா ஒரு 6 டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா அப்போ தான் கடாயில் வேகுன்றதுனால. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேங்க, சீக்கிரமாக வெந்துரும்ன்றாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த மாதிரி வெந்த மாதிரியே தெரியல. நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்ம இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே சீரகத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு, உப்பு வந்துட்டு இப்போ லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா அது நல்லா சுண்டனதுக்கப்புறமா நீங்கள் உப்பு செக் பண்ணிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் நம்ம கொஞ்சமாக மசாலா சேர்த்துருக்கோம் அப்படின்னா கறியிலே ஆல்ரெடி நிறைய மசாலாஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து சுக்கா மாதிரி நல்லா சுண்டுற அளவுக்கு பண்ண போகிறோம். அதனால தான் கம்மியாக மசாலாஸ் சேர்த்துருக்கேன். இதுவே உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதை தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு நீங்கள் அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். அது கூட தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. எவ்வளோ அழகாக அந்த
எசன்ஸ்லாம் இறங்கி அவ்வளோ இதுவாக சுண்டி இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைமில் நான் மிளகு தூள் போட்டு நல்லா பெரட்டிக்கிறேன். சூப்பராக இருக்கும். இதை மட்டுமே நீங்கள் சாதத்தில் வச்சு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் வச்சுக்கிட்டு இதை கூட தொட்டுக்க வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் இதை இன்னும் கூட நான் வறுவலாட்டம் இன்னும் நல்லா சுண்ட வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி போட்ட இடமே காணும். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறமா நண்டு வறுவல் அண்ட் சிக்கன் வறுவல் தான் ஸ்பெஷல். இந்த சிக்கன் பிரியாணி நண்டு வறுவல் ரெசிபி நம்ம சேனல்லே இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஈஸியாக எல்லா டிப்ஸோடையும் சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணியும் அவ்வளோ அருமையாக வந்திருந்தது. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கறி பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், சுவையான சிக்கன் சுக்கா ரெடி.